எல்லாம் தேர்தலுக்கு கூட்டு சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. தேர்தலுக்கு கூட்டணி யாரு யாரோட போய் சேருவாங்க, நாம் அதை பத்தி கவலையே படலை. யாரு யாரோட சேர போறாங்க, இவங்க வருவாங்களா, இவங்க வந்தாங்கன்னா திருமாவளவன் கதி என்ன, என்னென்னவோ அவன் வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்கிறான். திமுகவுக்கு முட்டு கொடுக்கறாங்க, திமுகவுக்கு கொத்தடிமையா இருக்கிறாங்க. நம்ம கிட்ட இருக்கிற இந்த புரிதல் அவங்களுக்கு இல்லை. அதனால அவங்களால அப்படிதான் பார்க்க முடியும், அப்படிதான் பார்க்க முடியும், அப்படிதான் விமர்சிக்க முடியும். இதை சொன்னாலே அவனால புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியாது. அப்படிப்பட்ட அறியாமையில் உழலும் அற்பர்கள் நம்மை பற்றி விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை பொருட்படுத்த தேவையில்லை. பாரதிய ஜனதாவின் இந்த பெரிய செயல் திட்டத்தை வீழ்த்த வேண்டுமானால் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற எல்லாரையும் நாம ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கு. அவங்க கூட நிற்க வேண்டிய தேவை இருக்கு. காங்கிரஸோடு முரண்பாடு இல்லையா? இருக்கு. வேற கட்சிகளோடு நமக்கு முரண்பாடுகள் இல்லையா? எதிர்கட்சிகளோடு இருக்கின்றன. ஆனாலும் RSS பிஜேபி என்கிற அந்த அமைப்புகள் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தையே நீர்த்து போக செய்யக்கூடிய சதி வேலைகளை செய்து கொண்டிருக்கிற சூழலில் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற போது பிஜேபியை எதிர்க்கிற எல்லோரோடும் கைகோர்த்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்கிறது. அதனால் காங்கிரஸ் இருக்கிற அணியில் தொடர்கிறது. அவ்வளவுதான், சிம்பிள். எவனும் எப்படியும் பேசிட்டு போகட்டும், எதை வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், அதை பத்தி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.